நகை 3 ரூபாய்க்கு வித்துச்சு, வெறும் 3 ரூபாய்க்கு. அந்த காலம் ஒரு பவுன் தங்க நகை வெறுமனே 3 ரூபாய்க்கு வித்துச்ச அந்த காலத்தில் 1 கோடி ரூபாய் என்பது இன்றைக்கு 1000 கோடிக்கு மேல. அவ்வளவு பெரிய மொத்த சொத்தையும் கொடுத்து நீ வெள்ளக்காரனை எதிர்க்கிறங்க, அந்த அப்படி பீரங்கி வாங்கிக்க, துப்பாக்கி வாங்கி, என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அந்த படை அமைப்பதற்கே காரணம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ராணுவ அமைச்சார, அந்த ராணுவ அமைச்சதுக்கும் ஒரு அரசாங்கத்தை அமைச்சார அது அமைச்சதுக்கும் காரணமா இருந்தது யாருன்னு கேட்டா எங்க சமுதாயத்தை அப்படி தியாகம் பண்ண மொத்த சொத்தையும் ஒருத்தன் எழுதி கொடுத்தான். அதே மாதிரி கடல்ல வாணிகம் பண்ணக்கூடாது, கடல்ல எங்களுக்கு தான் உரிமை, கப்பல் ஓடக்கூடாதுன்னு தடை செய்யும் பொழுது கப்பல் ஓட்டணும்னு பிரச்சனை வருகிறது. கப்பல் ஓட்டுவதற்காக வேண்டி பாரதியார் என்ன பண்றாரு, இந்தியாங்கிற பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கிறார். கப்பல் வாங்க வேண்டி இருக்கிறது, பணம் வேண்டும், தேசபக்தர்கள் அள்ளி அள்ளி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. மொத்தம் அவர் வாட்டு வாரம் இந்தியா பத்திரிகையில விளம்பரம் வந்துகிட்டே இருக்கிறது. மொத்தம் வந்தது என்னன்னா 13 அணா வந்துச்சு. எவ்வளவு வந்துச்சு அந்த காலத்துல? அணா 1 ரூபா கூட இல்ல. அப்ப 13 அணா வசூலா இருக்குதுங்க கப்பல் வாங்குறதுக்காக வேண்டி. அப்ப அந்த காலத்துல என்ன பண்றாரு, பக்கீர் முகமது ராவுத்தர் என்பவர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார். மொத்த மக்களும் கொடுத்தது 13 அணா, 1 ரூபா கூட இல்ல. ஒரு பக்கீர் முகமது ராவுத்தர் என்ன செய்யறாரு, தூத்துக்குடியை சேர்ந்த பக்கீர் முகமது ராவுத்தர் 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கிறாரு. அந்த ரூபாயில கப்பலை வாங்கப்படுது. அவர் தான் அந்த கப்பல் வாங்குற கமிட்டிக்கு செக்ரட்டரியா அவர் இருக்கிறாரு. இவர் துணை செக்ரட்டரியா தான் அந்த வஉசி. ஆனால் வரலாறுல எப்படி மறைச்சு விட்டாங்க, கப்பலுடைய தமிழன் வஉசிட்டாங்க. வஉசி இவர் வாங்கி கொடுத்தாரு, ஓட்டினாரே தவிர அந்த கமிட்டிக்கு தலைவர் யாரு, பக்கீர் முகமது ராவுத்தர் தான். அப்ப கப்பல் வாங்கணும்னு அள்ளி கொடுத்தது யாரா இருந்தாங்கன்னா நாங்க தான் இருந்திருக்கிறோம். ரத்தம் சிந்தருக்கு நாங்க தான் நின்றுருக்கிறோம். அடி எல்லாத்துக்குமே இந்த அதிகமான தியாகங்கள் இந்த மதுரையில் நடந்த கள்ளுக்கடை மறியல்ல நீங்க மதுரையில போய் எஃப்ஐஆர் எடுத்து பாருங்க. அந்த கள்ளுக்கடை மறியல் காந்தி அறிவிச்சாரு. அந்த கள்ளுக்கடை மறியல்ல 19 பேர் கைது செய்யப்படுறாங்க, 15 பேர் முஸ்லீம், 4 பேர் தான் மத்தவங்க. யாரு களத்தில் நின்றா வழங்குதா? அந்த காலத்துல மறியலுக்கு போனால் பின் எடுத்துருவாங்க. எந்த காலத்து போராட்டம் மாதிரி கிடையாது. மண்டபத்தில் வச்சு சாயந்தரம் விடுற விளையாட்டுலாம் கிடையாது. போட்டானா 6 மாசம் கடுங்காவல், 7 வருஷம் கடுங்காவல் போட்டு விட்டுருவாங்க. அந்த காலத்துல கள்ளுக்கடை மறியலுக்கு என்ன செஞ்சா, போய் 19 பேர்ல 15 முஸ்லீம் இருந்தா என்ன கணக்கு இது? இப்ப யார் நின்றா வெள்ளக்காரனை எதிர்த்து? எல்லாரும் அவங்க நீ பதவியில் இருக்கிறாங்க. சுதந்திரம் வேணான்னு சொன்னவங்க, அவங்களுக்கு வக்காலத்து வாங்கினவங்க, அவங்களுக்கு ஜாஜா பண்ணவங்க, வாஜ்பாய் மாதிரி சுதந்திர போராட்டத்தில் அவர் பொய்யா கைது பண்ணிவிட்டாங்க, எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு காட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு, எழுதி கொடுத்தாரு, கடிதத்தை வெளியிட்டாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது எங்களை சுத்தமா வேலை இல்ல, கல்வி இல்லைன்னு ஒதுக்குனால ஒதுங்கி இருக்கிறமே தவிர நாளைக்கு ஒரு தேசத்துக்கு இப்ப தேவை ஒண்ணும் கிடையாது. தேசம் தன்னால போயிட்டு இருக்கிறது. எவனை ஆக்கிரமிச்சா வச்சிருக்கான் காப்பாத்துறதுக்கு. நாளைக்கு ஒரு வெள்ளையர் ஆதிக்க மாதிரி ஒண்ணு வந்தால் இப்பவும் சொல்றோம், நீங்க எவ்வளவுதான் புறக்கணிச்சாலும் சரி விரட்டுறதுல வழக்கமும் நாங்க தான் முதல் நிற்போம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இன்னைக்கு ஒண்ணும் ஆபத்து கிடையாது. இந்தியா வல்லரசாட்சி, நல்லா சொகுசா இருக்கிறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க, எந்த கவலையும் கிடையாது. சந்திரனுக்கு ஆள் அனுப்ப போறாங்க, வெறும் ராக்கெட்டை விட்டாங்க, இனிமே ஆள் அனுப்புறது என்ன? இந்தியாவுக்கு ஆபத்து இருக்குது? ஒரு ஆபத்து கிடையாது. இந்தியாவுடைய ஆபத்தான கட்டத்தில் அன்றைக்கும் நாங்கள் தான் நின்றிருக்கிறோம். நாளைக்கு வரக்கூடாது, இறைவன் காப்பாற்ற வேண்டும். அப்படி வந்தால் எங்க மண்ணு எங்க நாடுங்கிறதுக்காக வேண்டி அதிகம் தியாகம் செய்தவர்களா இருப்போம். அதான் சொல்ல முடியுமே தவிர இப்ப நாங்க என்ன செய்யணுங்கிற, இப்ப என்ன செய்யணும், தேசத்துக்கு என்ன ஒண்ணும் தேவையில்லையா? இப்பதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஒண்ணு வேணா செய்யலாம். இப்ப ரத்த தானம் செய்யறது இருக்குல்ல, தமிழ்நாட்டில் நான் ஒண்ணு கொஞ்சம் கேட்கிறேன், நெஞ்ச தொட்டு சொல்லணும். தமிழ்நாட்டில் நாங்க தான் ரொம்ப சிறுபான்மை சமுதாயம், 13% நாங்க இருக்கிறோம். எங்க கணக்குப்படி, அரசாங்க கணக்குப்படி நாங்க 7 தான் இருக்கிறோம் சொல்றாங்க. அப்ப 100க்கு 7 தான் நாங்க இருக்கிறோம். அப்ப இந்த ரத்த தானம் செய்யறாங்கல்ல, தமிழ்நாட்டு அளவுல மொத்தமா எல்லா அமைப்புகளும் ரத்த தானம் செய்யறாங்க. இந்த ரத்த தானம் செய்வதற்காக வேண்டி ஒரு விருது கொடுப்பாங்க வருஷம். யாரு அதிகமாக லார்ஜ் நம்பர்ல ரத்த தானம் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி விருது கொடுப்பாங்க. அந்த விருதுல நாங்க சிறுபான்மை சமுதாயம், நாங்க தான் இந்த போன வருஷம் ஜனாதிபதி கவர்னர்கிட்ட இருந்து மாநிலத்தில் அதிக ரத்த தானம் செய்தவர்களுக்கு முதல் விருது வாங்கியிருக்கிறோம். அதுக்கு முந்தின வருஷம் நாங்க தான் வாங்கினோம். போன வருஷமும் நாங்க தான் முதல் இடத்துல வந்தோம். அதுக்கு முந்தின வருஷம். அப்ப இந்துக்கள் சமுதாயத்தில் எவ்வளவு அமைப்புகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் சேர்த்து கூட நாங்க எவ்வளவு ரத்தம் கொடுத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு கொடுக்கவில்லை, கிறிஸ்துவ சமுதாயம் கொடுக்கவில்லை. அப்ப நாங்க தான் அதுக்கு முந்தின வருஷம் 2வது இடத்துல வந்தோம். அதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கொண்டு 2 வருஷமா நாங்கள் முதல் இடத்துல வந்துட்டு இருக்கோம். இந்த வர்ற வருஷமும் நாங்க முதல் இடத்தை தாண்டிட்டோம். அவ்வளவு நம்பர் இன்னைக்கு ரத்த தானம் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா ஊர்களையும் ரத்த தானத்துல நாங்க தான் முன்னில் நிக்கிறோம். அப்ப நாங்கள் இது மாதிரியான காரியங்களை செய்வதில் நாங்க பின்தங்கணுமா? சுனாமி வந்தது, சுனாமியில முஸ்லீமுக்கு பாதிப்பே கிடையாது. ஏன்னா மீனவர்கள் கடலோரத்தில் பாதிக்கப்பட்டாங்க. நாங்க ஒரு 1/2% கூட பாதிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லீம்களும், இந்துக்களும், கிறிஸ்தவர்களும் தான். நாங்க சுனாமி நிதியை திரட்டிக்கிட்டு போய் அந்த மக்களுக்கு ரொக்கமாக கொடுத்தோமா இல்லையா? அது சுனாமி நமக்கு சம்பந்தம் இல்லை நாங்க இருந்தோமா?
அப்ப அந்த மாதிரி பாதிப்புகள் வரக்கூடிய நேரத்தில் நாங்க அப்படி பண்ணியிருக்கிறோம். நாங்கள் இந்த மதுரையில இருந்த காலம் 94 நினைக்கிறேன், 1994 நாங்கள் மதுரையில இருந்த ஒரு காலத்துல ஒரு பெரிய கலவரம் வந்து பயங்கரமா தலித்து மக்களுக்கு அவங்களுக்கு வந்து தலித்து மக்கள்லாம் ஊரை விட்டு விரட்டப்பட்டு ஊர்ல இருக்க முடியாம கம்மாயில போய் இருந்து அவங்களுக்கு சோர்படும் அதனுடைய தலைவர்கள் ஓடி போயிட்டார்கள். திருமாவளவனையில நாங்க தேடி தெரிஞ்சவர் மதுரையில இருந்தாரப்ப அவர் ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு. நாங்க தேடி தெரிஞ்சு என்ன போவோம் சமுதாயத்தை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேன் நான் நேரடியா போய் பேசினேன். இந்த மாதிரி தெருவில் நிக்கிறாங்க, ஊருக்குள்ள போக முடியல. அப்ப நாங்க என்ன செஞ்சோம், மதுரையில் உள்ள 15 மண்டபத்தை கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு பிடிச்சி அந்த மக்கள் எல்லாம் வர சொல்லி அவங்களை தங்க வச்சு எங்க செலவுல அவங்களுக்கு என்ன செஞ்சோம், ஒரு 3 நாட்கள் உணவுகள் எல்லாம் கொடுத்தோம். மனித இது எங்களுக்கு தேவையா? இது எங்களுக்கு என்ன மதம்ங்கிற அடிப்படையில் நாங்க பார்த்தது எங்களுக்கு அவசியமா? உள்ள அவங்க மதத்துக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, போங்கப்பா என்னோட போயிட்டு போறாங்க, நாங்க நினைக்கணுமா இல்லையா? நாங்க மனிதாபிமானத்தோட யார் பாதிக்கப்பட்டாலும் உதவி கொடுக்க நாங்க இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் மற்ற சமுதாய மக்கள் என்ன செய்யறாங்கன்னு எங்களை அப்படி தனிச்சே பாக்குறாங்க. நீங்க எதுவும் தர மாட்டாங்க, இதெல்லாம் ஒட்ட மாட்டாங்க, எவ்வளவுதான் நாங்கள் நல்லது செஞ்சாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, நாங்க பேப்பர்ல சில அறிக்கை கொடுத்தா கூட போட மாட்டேங்கிறாங்க. நாங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து வர மாட்டேங்குது. பக்கத்துல நெருங்கி பழகிற மக்கள் கூட எங்களை வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது இல்ல. உதவுவதில் பாரபட்சம் இல்லாம நடக்கிறதுல, ரத்த தானம் செய்வதில், கஷ்டம்னா வந்து நிக்கிறதுல, களத்துல நீங்க போராடுறதுல, எல்லா தியாகங்கள் செய்வதில் எந்த காலத்திலையும் நாங்க வந்து இதுவரைக்கும் சளைத்தவர்களா இருந்ததில்ல. நீங்க கொஞ்சம் நெருங்கி பழகினீர்களே, ஆனால் முஸ்லீம்களை பத்தி என்ன செய்வீங்க, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா இவங்க நெருங்கி பழக மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆட்டையும் கோளாறு இருக்குது. நெருங்கி பழகினார்களே, ஆனால் தான் அவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்களும் நெருங்கி பழக வேண்டும், நீங்கள் நெருங்கி பழக வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சி. சொன்னவர்களுங்க சென்னையில வந்து ஏதாவது ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துட்டா எந்த ஹாஸ்பிட்டல் எங்களை தான் தொடர்பு கொள்வாங்க. ஃப்ரெஷ் ரத்தம் ஆல்ரெடியா வச்சிருப்போம், லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம். இந்த யூனிட் ரத்தம் வேணும்னா உடனே அனுப்புவோம். ஒரு இந்து முன்னணியுடைய சகோதரர் கூட அந்த ரத்தத்தை கொடுத்துட்டு காலில் விழுந்துட்டு போனாரு, எங்க மார்க்கு தடை இருக்குன்னு சொல்லிட்டு போனோம். எழுப்பி விட்டாங்களே, அந்த மாதிரி நீங்க தான் உயிரை காப்பாத்தீங்க, செத்து போயிருப்போம், எனக்கு யாருமே தரல, அந்த பாரபட்சம் இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் எல்லாருடைய உதவிகளும் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக நாங்க தான் இருந்துட்டு இருக்கிறோம். இஸ்லாம் முஸ்லீம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்துக்கள் முஸ்லீம் இருக்காங்க, இந்துக்கள் வந்து கோயில் நாஸ்திகள் கார்த்திகை மார்கழி அந்த காலையை கட்டி திருப்பூர் காலனி ஐயப்பன் கோயில் போயிருக்காங்க. அதே மாதிரி முஸ்லீம் பெண்கள் வந்து கட்சியில் பார்த்துக்கோங்கள பெண்கள் ஆடைகள் கட்சிக்கு வராங்க. கட்சிக்கு வரும்போது ரோட்ல போகும்போது ஆண்கள் பார்த்து ஒரு விழாமா சொன்னீங்க, அதெல்லாம் உண்மையில பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப ஆசைக்கிறேன். அதே மாதிரி ஆண்கள் 190% ஆள் சாப்பிட்டா இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, அவங்க ஜாதி வளர்த்தாங்க, அது விகாரமா இருக்காங்க. முருகன் என்ன கேட்கிறான்னு கேட்டா, முஸ்லீம்கள் நல்ல அழகான மூஞ்சி உள்ளவளா இருக்கிறீங்க, தாடியை வச்சு மூஞ்சி கெடுத்துக்கிறீங்களே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இது முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன்னு, இந்த அழகு அசிங்கம்ங்கிறதுலாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம பழக்கத்தை வைத்து நம்ம மனசு தீர்மானிக்கிறது. யதார்த்தமான அழகுன்னு ஒண்ணு இருக்குங்க. ஒரு ஊர்ல வந்து எப்படி அதிகமான பேர் இருக்கிறாங்களோ அந்த நம்ம நாட்டுல கூந்தல் பெருசா வச்சிருந்தா தான் அழகுங்க. மேலை நாட்டுல வந்து இந்த பாப் கட்டிங் வெட்டிட்டு போனா தான் அழகு. அவனுக்கு நம்மளை பார்த்தா ஒரு மாதிரியா பார்ப்பான். இந்த நம்ம பொம்பளைய பார்த்தா ஏன் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க, முடிய போய் இவ்வளவு வருஷம் வளர்த்துட்டு இருக்காங்க மயன், அவன் எல்லாரும் வெட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் வெட்டிட்டு இருக்கிறது நல்லதுன்னு அவன் மனசுல பதிஞ்சு போச்சு. பொம்பளைனா எப்படின்னு பார்த்து பார்த்து பழகிட்டான். பொம்பளைனா எப்படி இருக்கானே, இவ்வளவு தூரம் வெட்டிக்கிட்டு இருக்கானே, அதான் பொம்பளைன்னு அவன் பழகி போயிட்டான். அப்ப இவங்களை பார்க்கும்போது என்ன செய்வான், இப்படி கர்நாடகமா இருக்கிறாங்க அப்படிமா. ஆனா நம்ம அந்த பொம்பளை பார்த்து என்ன செய்வோம், என்ன இது முடி கூட ஒழுங்கா இல்ல, அழகியாவா இருக்க நம்ம சொல்லுவோம். நம்ம இதுதான் பார்த்து விளையிட்டோம். நம்ம என்ன செய்தோம், பெரிய கூந்தல்களை பார்த்து இந்த கவிஞர்கள் அதை பயங்கரமா வர்ணிச்சு முடியத்தான் வர்ணிப்பானு அந்த கவிஞன் இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகணும். நமக்கு என்ன செஞ்சது, முடி பெருசா இருந்தா தான் பொம்பளை அப்படி நம்ம மனசுல அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது ஒரு விகாரமா தெரிகிறது. அது மாதிரி நம்ம சேலை உடுத்திட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். இந்த சேலை உடுத்திட்டு இருக்கிறவங்க வந்து அந்த மேலை நாட்டு பெண்கள் மாதிரியா தொடையெல்லாம் தெரியற மாதிரி வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸோட வந்தாங்கன்னு வைங்க, வரும்போது நம்ம எல்லாம் என்ன செய்வோம், பொம்பளை இந்த மாதிரி வர்றா அப்படின்னு பொம்பளை எல்லாம் பார்த்து காரித்து போவாங்க. நம்ம போனோம்னு வைங்க, அங்க ட்ரெஸ் போட்டுட்டு இப்படி 72 சுத்திக்கிட்டு என்ன இது ஒரு ட்ரெஸ்ஸா அப்படி அவன் பார்ப்பான். இதனால அவன் எதுக்கு பழகிக்கிட்டானோ அது அவனுக்கு நல்லா தெரியும், நம்ம எதுக்கு பழகிக்கிட்டோமோ அது நமக்கு நல்லா தெரியும். அப்படி நம்ம உதாரணமா கோட் சூட் போடாம இப்படி சாதாரணமா இருக்கிறீங்க, அவன் கோட் சூட் போட்டு ஒரு மாதிரியா வருவான். நீங்க அந்த நாட்டுக்கு போனா வந்து உங்களை ஒரு மாதிரியா பார்ப்பான், என்ன இப்படி வராங்க ட்ரெஸ்ஸான்னு கேட்பான். நம்ம போட்டு ட்ரெஸ் இல்லையா, அவன் போட்டு தான் ட்ரெஸ்ஸா. அந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய காட்சி எல்லாம் பாக்குறோம். அந்த அடிப்படையில தான் நம்ம நாட்டுல வந்து அதிகமான பேர் தாடி இல்லாமலே இருந்து